ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மை தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோவருண். வர இருக்கும் குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய வருகிறார், இந்த குரு பயிற்சி விருச்சிகத்திற்கு என்ன மாதிரி யோக பலனை செய்ய வருகிறது அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக குரு பகவான் எந்த நாளிலே பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறதை நாம் தெரிஞ்சுக்கணும்ல. நிகழும் மங்களகரமான பராபர வருடம் வைகாசி மாதம் 12ஆம் நாள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை காலை 11:08 புனர்பூச நட்சத்திரத்திலே மிதுன ராசியில் இருக்கும் குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இவ்வாறாக கடகராசிக்கு பயிற்சியாகும் குரு பகவான் விருச்சிக ராசிக்கு என்ன பலனை செய்ய போகிறார், அதுதான் இந்த பதிவு. அதாவது பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு 2-5 கூடையவன் குரு. 2ஆம் இடம் தனகாரகன், தனஸ்தானம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம். அப்போ தனகாரகன் குரு உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு சிறப்பு. குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார். இது ஒரு தனி சிறப்பு என்றே சொல்லிவிடலாம். அடுத்து 5ஆம் இடம் என்பது பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இதுவரையில் அஷ்டம குருவாக இருந்தவர் இப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பாக்கிய குருவாக வருகிறார். அப்போ அனைத்து பாக்கியங்களையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. குரு பகவான் எல்லா வளங்களையும் கொடுக்க வருகிறார் அப்படின்னே சொல்லிடலாம். வளங்களை மட்டுமா கொடுக்க வருகிறார், வசதிகளை கொடுப்பார், நல்ல வாழ்க்கையை கொடுப்பார், செல்வங்களை கொடுப்பார், தன தானியங்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஏனென்றால் தனகாரகன் குரு 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு சிறப்பு. இதைத்தான் சொல்லுவார்கள், குருதான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடமே சிறப்புமான. குருவுக்கு 5, 7, 9ஆம் பார்வை. குரு 5ஆம் பார்வையாக உங்கள் விருச்சிக ராசியையும் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடம் தைரியஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்ப்பதால் இந்த 3 இடங்களும் வலுப்பெறுகிறது. அப்போ வலுப்பெற்றால் இந்த 3 இடத்திற்கான என்ன வசதி வாய்ப்புகள் கொடுக்கத்தானே வேண்டும். பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்ற சொல்லுக்கேற்ப எல்லா பாக்கியங்களும் விருச்சிகத்திற்கு கிடைக்கப் போகிறது அப்படின்னா அதுதான் உண்மை. எல்லா வசதிகளையும் பெற்று வளமான வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். உங்கள் ராசியை உச்ச குரு பார்ப்பது ஒரு தனி சிறப்பு என்றே சொல்லிவிடலாம். அப்படி என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, குருதான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடமே சிறப்புன்னு முதல்லையே சொன்னேன். அந்த சிறப்பு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு செல்வ சிறப்பை கொடுக்க போகிறது. அவருக்கு என்னப்பா சீமா செல்வ சிறப்போடு வாழ்கிறார் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி விருச்சிகத்திற்கு எல்லா பாக்கியமும் கொடுக்க போகிறது. அஷ்டம குரு உங்களை படுத்தியிருப்பார். அட்டமத்திலே குரு இப்போ நவமஸ்தானம் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் வர்றார் 26/5/2026. அப்போ குருவின் பார்வை உங்கள் ராசியின் மேல் வரும்பொழுது எல்லா வளங்களையும் விருச்சிக ராசிக்கு கொடுத்துத்தானே ஆக வேண்டும் அப்படின்னே சொல்லலாம். குருவின் பார்வைப்படும் இடங்களெல்லாம் பலம் பெற்று சுகபோக வாழ்க்கையை வாழ்வார்கள் அப்படின்னே சொல்லிடலாம். அப்படி பார்க்கையில் குருவின் பார்வை உங்கள் ராசியான விருச்சிக ராசியில் படுவதால் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் அடிக்கப் போகுது. அப்புறம் என்ன, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குஷிதான், ஒரே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னே சொல்லிடலாம். 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது உங்களின் தைரியம், வீரியம், பராக்கிரமம், புத்திசாலித்தனம்
சாமர்த்தியம் இவைகளெல்லாம் சரியான சமயத்தில் வெளிப்பட்டு முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு வழிவகுக்கும். நம்மளுடைய சிந்தனைகளும் செயல்களும் நேர்வழியில் இருந்தால் நாம் ஜெயித்து விடலாம். அதாவது எதிர்மறையான திசையில் போகக்கூடாது. நேர்மறையான திசையில் நேர் திசையில் போனால் நாம் செல்வ செழிப்போடு வளமோடு வாழ்க்கையில் வளம் வரலாம் அப்படின்னே சொல்லிடலாம். ஒளி கிடைத்தால் வழி கிடைக்கும் என்பதைப் போல அதிர்ஷ்டம் என்ற ஒளி விருச்சிக ராசிக்கு கிடைத்து ஆனந்தமாய் வாழ வழியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். விருச்சிக ராசிக்கு உங்கள் விருப்பம் போல் எல்லா சுபமங்கல காரியங்களும் உங்கள் இல்லத்தில் நடக்கும். தடைப்பற்ற திருமணம் நடக்கும். புத்திர பாக்கியம் கிட்டும். பண வசதி பெருகிக்கிட்டே போகும். அஷ்டலட்சுமி உங்கள் வீட்டில் சம்மணம் போட்டு உட்காந்துருக்குவா. ஓம் தனம் தானியம் வீரம் விஜயம் பாக்கியம் சந்தானம் ஐஸ்வர்யம் குபேரலட்சுமியை கமலதாரிணி தன அக்கரின் சேஷ்வாக. இது அஷ்டலட்சுமி காயத்ரி மந்திரம். இந்த மந்திரங்களை நீங்கள் தினசரி சொல்லி கொண்டு வந்தால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் விருப்பம் போல் வாழ்க்கை வளமாக இருக்கும். வசதியை பெறுவீர்கள், வளத்தை பெறுவீர்கள். எல்லா சகல பாக்கியங்களையும் பெற்று இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா யோகங்களையும் கொடுக்கவே வருகிறார். அதிர்ஷ்டத்தை கொடுக்கவே வருகிறார் என்று சொன்னார். அதுதான் உண்மை. ஆக குரு தேவகுரு அல்லவா? தேவர்களுக்கு தலைவனாக இருந்து நல்ல போதனைகளை தேவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தே வருவார். தான் கற்ற கல்வியை பிறருக்கு போதிக்கக்கூடியவர் குரு. அப்போ குரு என்றால் ஆசிரியர். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, குருகுலத்தில் சேர்த்துட்டீங்களா, குருகுலத்தில் சேர்த்துட்டீங்களான்னு. குருகுலம் என்றால் நாம் பள்ளிக்கூடம் அப்படிங்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி பாடசாலையில் சேர்ப்பது தான் குரு. குருவின் அருள் இருந்தால் திருவின் அறிவில் கிட்டும் அப்படிம்பாங்க. குருவருள் இருந்தால் திருவருள் கிட்டும். உங்களுக்கு கடவுளின் ஆசி முழுமையாக கிடைத்து இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல வளமான யோகமான வாழ்க்கையை, அதிர்ஷ்டகரமான காற்று உங்கள் பக்கம் வீசி யோகமான வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள் அப்படின்னு சொன்னார். அதுதான் உண்மை. ஆக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரவே வருகிறார் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் இருந்தால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தவரும். நன்றி, வணக்கம். வாலிய வளமுடன்.